ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய சுவையான கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய பல் பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் 2 பல் சேர்த்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா இந்த சைஸில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லாட்டி காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி குண்டு மிளகாயோ வரமிளகாயோ 2 இல்லாட்டி 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாதவங்க ரீஃபைண்ட் ஆயிலோ கடலெண்ணெயோ ஏதாச்சும் ஒரு எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம். சூடாக்கிட்டுலாம் சேர்த்துக்க வேண்டாம். அப்படியே பச்சை எண்ணெயை நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். சுவையும் நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு வதக்கணும்லாம் அவசியமே இல்லை. வெங்காயம் பூண்டோட பச்சை வாடையெல்லாம் அடிக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனாலையும் புளி சேர்த்துருக்கிறதுனாலையும் அதோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரி இந்த சட்னி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதே டைமில் நீங்கள் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தோசையில் மேலே அப்ளை பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.